மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டே இன் மை லைஃப் வந்து பார்க்கலாம் வாங்க. இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் டிஏஎம்எல் vlog. டைம் வந்து பார்த்திங்கன்னா 5:30 ஆச்சு. எப்போயுமே 5:30க்கு எந்திரிக்க மாட்டேன். இன்றைக்கி வீடியோ எடுக்கிறனால 5:30க்கு எந்திரிச்சேன். இல்லைன்னா 6 o'clock மேலே தான் எந்திரிப்பேன். எந்திரிச்சு மார்னிங் ஃப்ரெஷ் ஆகிட்டு கிச்சனுக்குள்ளே வந்தோம்னா கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது. எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுட்டு படுத்துருவேன். மார்னிங் எந்திரிச்சு க்ளீனிங்கும் பண்ணி குக்கிங்கும் பண்ண முடியாது. பிகாஸ் பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா 8:40க்கு 8:30க்கே வீட்டிலேருந்து கிளம்பணும். ஹஸ்பண்டும் வந்து 9:15 அந்த மாதிரி கிளம்பிடுவாங்க. ஸோ மார்னிங் எந்திரிச்சு க்ளீன் பண்ண முடியாது. நைட்டே கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் படுப்பேன் எப்பயுமே. க்ளீன் பண்ணுறத விட பெரிய வேலை இதெல்லாம் எடுத்து வைக்கிறது தான். ஸோ எல்லாத்தையும் அப்படியே ஒவ்வொன்றா எடுத்து வச்சுட்ருக்கேன். எடுத்து வச்சுட்டு அப்படியே குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நான் பாப்பாவை ரெடி பண்ணுறேன், பாப்பா போனதுக்கப்புறம் எப்படி என்னோடய ஸ்கின் அண்ட் ஹேரை வந்து கேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ எல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வேலை வந்து பார்த்திங்கன்னா பால் காய வைக்கிறது தான். ஏன்னா ஒவ்வொரு சில நாள் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து மார்னிங் டைமில் சாப்பாடு வேணான்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த டைமில் ஸ்கூலுக்கு போகும்போது குடிச்சிட்டு போகிறக்காக இப்போவே காய வச்சோம்னா அவங்க எந்திரிச்சு ரெடி ஆகிறதுக்குள்ளே ஆறிடும். ஸோ அதுக்காக இப்போயே காய வச்சுருவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா இந்த ப்ரிப்பரேஷன்லாம் பண்ண வேண்டியதான். அரிசி வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து சாம்பாரும் முட்டைக்கோஸ் பொரியலும் பண்ணலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து மெயினான டிப்பு. நைட்டே என்ன பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சுட்டு படுத்துக்கோங்க. இல்லைன்னா காலையில் எழுந்திரிச்சு அதுக்கே ரொம்ப டைம் ஆயிரும். ஸோ இன்றைக்கி நான் எப்படி சாம்பார் வைப்பேன் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ரெசிபி கிடையாது, எங்கள் அம்மாவோட ரெசிபி தான். நான் பண்ணுற 90% ஆஃப் ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா பண்ணுற மாதிரி தான் நான் பண்ணுவேன். குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு, தண்ணி, 2 தக்காளி ஆட் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது விசில் வரதுக்குள்ளே நான் வந்து பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் கோல்டாக இருக்கனால சுடுதண்ணி தான் கொடுத்து விட்டுட்டுருக்கேன். ஸோ அதனால் தண்ணியெல்லாம் வந்து கெட்டிலில் ஊற்றி கெட்டில் ஆன் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன தேவையோ எல்லாமே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுக்குவேன். தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, என்ன காய் அந்த அன்னைக்கு செய்கிறனோ அந்த காய் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் வச்சுக்குவேன். ஸோ ஒவ்வொரு தடவையும் வந்து எடுத்துகிட்டு இருக்க தேவையில்லை. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அப்படியே கட் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சாம்பாருக்கு தேவையானது மட்டும் சின்ன வெங்காயம், இன்றைக்கி வந்து முருங்காவும் கேரட்டும் போட்டு தான் சாம்பார் வைக்க போகிறேன். ஸோ அதுக்கானதெல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பக்கத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சு நீங்கள் வந்து அந்த குப்பையெல்லாம் வந்து அந்த பாக்ஸில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குக்கிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக க்ளீன் பண்ணும்போது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அங்கங்கே கீழே போட்டோம் அப்படின்னா அதுக்கும் டைம் ஆகும். ஸோ அதனால் வந்து பக்கத்தில் பாக்ஸ் வச்சு அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சாம்பாருக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணிவிட்டு சாம்பார் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். பிகாஸ் எல்லாமே கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக செஞ்சோம் அப்படின்னா லேட் ஆகும். ஸோ என்ன கட் பண்ணணும் அதை வந்து சைட் பை சைடு செய்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு வந்து சாம்பாருக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணி எடுத்து சாம்பார் வைக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அது சாம்பார் வந்து வெந்துட்டுருக்க டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன காய் செய்கிறனோ அதை வந்து அப்படியே சைடில் வந்து கட் பண்ணிக்குவேன். ஸோ இந்த மாதிரி செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் டைமில் வந்து நிறைய டைம் வந்து நம்மளுக்கு சேவ் ஆகும். எல்லாத்தையும் வந்து ஒட்டுக்காக கட் பண்ணிவிட்டு திருப்பி எல்லாத்தையும் ஒட்டுக்காக பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 10-15 நிமிஷம் லேட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சாம்பார் காய் அப்படின்னு பண்ணுறோம் அப்படின்னா சாம்பாருக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதை வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இப்போ சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய், கடுகு, கடலப்பருப்பு எல்லாம் போட்டு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா போட்டுக்கோங்க. நான் வந்து பாப்பா சாப்பிட்றனால எல்லாத்துக்குமே காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போடுவேன். அதுக்கப்புறம் என்ன காய் வந்து நீங்கள் போட்டு செய்கிறீங்களோ அந்த காய் வந்து ஆட் பண்ணிவிட்டு சாம்பார் தூள், மஞ்சத்தூள், உப்பு 3ம் போட்டு நல்லா எண்ணெயிலேயே வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு 5 நிமிஷம். அது எல்லாமே வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தேவையான அளவு வந்து காய் வேகிற அளவுக்கு தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. காய் வந்து நல்லா வேகட்டும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப்பில் அந்த காய் வந்து வேகிறதுக்குள்ளே நான் வந்து என்ன காய் இன்றைக்கி வந்து முட்டைக்கோஸ் பண்ணலான் இருக்கேன். ஸோ அதை வந்து கட் பண்ணிக்குவேன். நான் வந்து எல்லாம் கட் பண்ணுறதுக்குள்ளே அந்த காய் வந்து பார்த்திங்கன்னா வெந்துடும். முட்டைக்கோஸ் எல்லாமே வந்து கட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த காய்க்கு தேவையான வெங்காயம் எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து ஊற வச்சுருந்தது வந்து நல்லா ஊறிடுச்சு. ஸோ அதையும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி அதையும் வந்து குக்கரில் வந்து விசில் வச்சு விட்டாச்சு. வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரசமும் வைக்கலான்னு இருந்தேன். ஆனால் அதுக்குள்ளே பாப்பா எந்திரிச்சனால ரசம் வந்து இன்றைக்கி வைக்கலை. நான் 6:30க்கு ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா 7:30ங்கும் போது முடிச்சுட்டு 7:30க்கு தான் போய் பாப்பாவை வந்து எழுப்புவேன். ஆனால் இன்றைக்கி அவங்க நேரத்துலேயே எந்திரிச்சனால நான் இன்றைக்கி வந்து ரசம் வைக்கலை. ஸோ வந்து காய் வந்து நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம வேக வச்சுருந்த தக்காளியும் பருப்பையும் இதில் நல்லா ஆட் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புளி வந்து ஊற வச்சுருந்தேன், அதையும் வந்து உங்கள் தேவையான அளவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி நல்லா கொதிக்க வச்சு இறக்குனிங்கன்னா சாம்பார் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதை எடுத்து வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸை வந்து தாளித்து வர்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ பாப்பா எந்திரிச்சு வந்ததுனால பாப்பா கூட பேசிகிட்டே செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ காயையும் ஃபுல்லாக எல்லாம் தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்போவே கையோடு அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணி விட்டுருவேன். அந்த காய் வேகிறதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த குப்பையெல்லாம் எடுத்து டஸ்ட்பினில் போட்டுட்டு அந்த கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுருவேன். காயை வந்து அப்பப்போ கிளறி விட்டுட்டு அப்படியே சைட் பை சைடு செஞ்சுட்ருப்பேன். ஸோ ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் வந்து கையோடு கொண்டு போய் அரேஞ்ச் பண்ணி வச்சிடலான்னு அதையும் கொண்டு போய் அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன். ஃப்ரிட்ஜோடைய ஆர்கனைசேஷன் வீடியோ வந்து நான் எடுத்திருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக் போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். என்னோடய ஆல்ரெடி கிச்சன் ஆர்கனைசேஷனும் அந்த ஹால் செல்ஃப் ஆர்கனைசேஷன் வீடியோவும் வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து காலையில் யூஸ் பண்ண பாத்திரம்லாம் வந்து அப்போவே வந்து கழுவி வச்சுருவேன். ஸோ நைட்டு தான் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருக்கோங்கிறனால மார்னிங் யூஸ் பண்ணது வந்து கொஞ்சமாக தான் இருக்கும். ஸோ அதையும் அப்போவே வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாப்பாவுக்கு வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணுறது, ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து எல்லாம் தேவையானதெல்லாம் எடுத்து வைக்கிறது, அந்த வேலையெல்லாம் வந்து பண்ணிகிட்ருப்பேன். ஸோ சாப்பாடு வந்து விசில் வந்துருச்சு. ஸோ அதை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு போயிடுவேன். டெய்லி வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஷார்ட்ஸ் எடுக்கிறதுனால அதுக்கான வேலை வந்து பார்த்துட்ருப்பேன். எல்லாமே வந்து டைனிங் டேபிள் மேலே எடுத்து வச்சு அந்த ஷார்ட்ஸுக்கான வீடியோலாம் வந்து எடுத்து முடிச்சுட்டு ஃபுல்லாக பேக் பண்ணி அவங்களோட பேகெல்லாம் வந்து ரெடி பண்ணி சைடில் எடுத்து வச்சுருவேன். இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸும் வெந்துருச்சு. அதையும் தேங்காய் போட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டு கிச்சனில் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு ரிலாக்ஸ்டாக உட்காந்து டெய்லியும் ஒரு டம்ளர் காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து போய் பாப்பாவை எழுப்பி ரெடி பண்ணுறதுக்கு போவேன். இன்றைக்கி வந்து அவங்க கொஞ்சம் நேரத்தில் எழுந்திரிச்சிட்டாங்க. இருந்தாலும் இன்றைக்கி டைம் இருந்ததுனால நான் வந்து காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்கள ரெடி பண்ண போனேன். அவங்கள போய் ப்ரஷ் பண்ணி விட்டு குளிக்க வச்சுட்டு வந்து அவங்கள ரெடி பண்ணி விடுறது பெரிய வேலை. நிற்கவே மாட்டாங்க ஒரு இடத்துல. அது பேசிக்கிட்டே இருக்கணும். அவங்கக்கிட்ட ஏதாவது பேசிக்கிட்டே அவங்கள அப்படியே பொறுமையாக ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். எனக்கு வந்து ஆசையாக இருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து நிறைய டிசைனாக கிளிப்பெல்லாம் குத்தி விடலாம், எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க எதையுமே அக்செப்ட் பண்ணுறதில்ல. என்ன குத்துனாலும் அப்போவே கழட்டி கையில் கொடுத்துட்றாங்க. பாப்பா வந்து ஒரு 7:30க்கு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா 8 o'clockங்கும் போது ஃபுல்லாக ரெடி பண்ணி முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் 8 மணிக்கு வந்து சாப்பிட்றதுக்கு உட்கார்ந்தா தான் 8:30 வரையும் பொறுமையாக சாப்பிடுவாங்க. சாப்பிட்றதுனா 1-2 வாய் தான் வாங்குறாங்க. ஏன்னா வீட்டில் இருக்கும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 மணி அந்த மாதிரி தான் எந்திரிச்சு 9:30-10 மணிக்கு தான் சாப்பிட்ருப்பாங்க. ஸோ இந்த 1 மந்த்தாக தான் ஸ்கூலுக்கு போகிறாங்கங்கிறனால நேரத்தில் வந்து சாப்பிட முடியறதில்ல. ஸோ எப்படியோ அவங்கள ஒரு வழியாக சாப்பிட வச்சு ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வந்தாச்சு. ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய போரே நடந்து முடிஞ்ச மாதிரி அமைதியாக இருக்கும் வீடே. அதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அதையும் ஷார்ட்ஸ் எடுக்கிறனால அதையும் டைனிங் டேபிள் மேலே கொண்டு வந்து வச்சு அதுக்கான வீடியோ எடுத்துகிட்டு அவங்களுக்கும் பேக் பண்ணி அனுப்பி விட்டுருவேன். ஸோ அவங்க போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெட்டு வந்து இப்படி தான் இருக்கும் டெய்லியுமே. ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு வேலை. பெட்ஷீட்டெல்லாம் மடித்து வச்சுட்டு பெட்டெல்லாம் ஃபுல்லாக நீட் பண்ணி விட்டுட்டு என்னுடைய ஹேர் கேர்லாம் வந்து பண்ணுறதுக்கு போயிடுவேன். இன்றைக்கி வந்து ஹேர் வாஷ் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்திருக்கேன். நான் யூஸ் பண்ணுற ஹேர் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டு பக்கத்தால் இருக்கிற அந்த மரச்செக்கு எண்ணெய் கடையிலிருந்து தான் நான் வந்து வாங்கினேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், கருவேப்பிலை, செம்பருத்தியோடைய இலை, அதனோட செடி எல்லாமே, நெல்லிக்காய் நிறையா போட்டு அரைச்சி அவங்களே வந்து நேச்சுரலான முறையில் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஹேர் ஆயில் தான் இந்த 1 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல ரிசல்ட் இருக்குது. இது வந்து நம்ம வீட்லேயும் பண்ணலாம். தனியாக சுத்தமான தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய் எல்லாமே வந்து வீட்லேயே வாங்கி நம்ம வீட்லேயும் காய்ச்சலாம். எனக்கு வந்து டைம் இல்லாதனால நான் வந்து கடையில் வாங்கி தான் அப்ளை பண்ணுறேன். இதை வந்து நீங்கள் வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹீட் பண்ணியும் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து அப்படியே தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நல்லா ரூட்லேருந்து கீழே லென்த் ஆஃப் த ஹேர் ஃபுல்லாத்துக்கும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே கொண்டை போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. வந்து நியூ மாமா இருக்கும், இல்லை ஹோம் மேக்கராக இருக்கிறோம், இதுக்கெலாம் டைம் இல்லை அப்படிங்கிறனால சும்மா 1-2 ப்ராடக்ட்ஸ் மட்டும் வச்சு ஈஸியாக சிம்பிளாக வந்து நம்மளோட வந்து ஸ்கின் அண்ட் ஹேர் கேரை வந்து பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு நான் பண்ணுற ஃபர்ஸ்ட் வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து ஃபோன் பேசுகிறது தான். அப்போ தான் அந்த நாளே வந்து ஸ்டார்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் அந்த ஷார்ட்ஸுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எடிட் பண்ணிகிட்டு இருப்பேன். எடிட் பண்ணிவிட்டு வீடெல்லாம் வந்து நீட்டாக கூட்டி க்ளீன் பண்ணி விட்டுருவேன். நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணாலும் குழந்தை இருக்கனால அவங்க ஸ்கூல்லேருந்து வந்தோடனே ஃபுல்லாக மறுபடியும் குப்பை போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் கூட்டி விட்டுட்டு நான் வந்து அப்படியே டிவி போட்டுவிட்டு பார்த்துட்டே அப்படியே சாப்பிடுவேன்.
ஸோ சாப்பிட்டு குளிச்சுட்டு வந்துடலாம். ஸோ ஸ்கின் கேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நல்ல கிளென்சர் யூஸ் பண்ணி கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னுமே நீங்கள் சோப்பு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபேஸ் வாஷ்க்கு வந்து மாறுங்க. ஸோ வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் எது பண்ணுறீங்களோ இல்லையோ உங்கள் ஃபேஸ்க்கு செட் ஆகிற ஏதோ ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து டெய்லியும் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் நியூ மாமா இருக்கீங்க, குழந்தை வச்சுருக்கீங்கும் போது மார்னிங் ஸ்கின் கேர், நைட் ஸ்கின் கேர்னு தனித்தனியாக பண்ண முடியாது. ஸோ ஒரே தடவை நீங்கள் எப்போ குளிச்சுட்டு வரீங்களோ அப்போ வந்து கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணுங்கள். 1 மந்த்துக்கு யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் ஸ்கின்னில் வந்து டிஃப்ரெண்ட் தெரியும். யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெபிலினோட லிப் பாமும் கண்டிப்பாக போடுங்க. அதுக்கப்புறம் வந்து யார்ட்லேயோட பவுடர் வச்சு சும்மா செட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஏதாவது மேக்கப் போடுறீங்க அப்படின்னா காம்பேக்ட் பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டாஜ்லரோட காஜல் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். காஜலுமே டெய்லி நான் யூஸ் பண்ண மாட்டேன். இன்றைக்கி வீடியோ எடுக்கிறேங்கிறனால சும்மா போட்டேன். நம்ம ஸ்கின் கேர் பண்ணுறோம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மார்னிங்க்கு தனியாக ப்ராடக்ட்டு, நைட்டுக்கு தனியாக ப்ராடக்ட்டு, நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கி அதை வந்து நம்மளால் 1 வீக் 2 வீக் மேலே ஃபாலோ பண்ண முடியாது. பிகாஸ் குழந்தை வந்து வச்சுட்ருக்கனால அதுக்கெல்லாம் டைம் இருக்காது. ஸோ அதுவே பெரிய ஸ்ட்ரெஸ் ஆயிரும். அதனால் நீங்கள் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல கிளென்சர் வாங்கி கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மாய்ஸ்சரைசரும் லிப் பாமும் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கண்டிப்பாக போடுங்க. அதே மாதிரி ஹேருக்குன்னு வரும்போது கண்டிப்பாக சீரம் அப்ளை பண்ணுங்கள். கண்டிஷ்னர் வந்து நீங்கள் போடுறீங்களோ இல்லையோ சீரம் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் ஒரு தடவை அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரெண்ட் வந்து ஹேரில் வந்து தெரியும். ஸோ நம்ம என்ன தான் வந்து ஹேர் கேர் பண்ணிட்டாலுமே வந்து ஆஃப்டர் டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஹேர் லாஸ் வந்து இருக்கும். அதுக்காக நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிக்காமல் நம்ம அப்படியே லைட்டாக ஹேர் கேர்லாம் வந்து பண்ணணும். முடி வந்து நல்லா காயலை, இருந்தாலும் 12 o'clock ஆயிடுச்சுங்கிறங்காட்டி பாப்பாவை கூட்டிகிட்டு வரக்கு நான் கிளம்பிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவை கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்த கிளிப்பு நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஸோ என் ஹேர் வந்து இப்போ வந்து இப்படி தான் இருக்குது. நான் வந்து 1 மந்த்தாக இதை வந்து ருட்டீனாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஆயில் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணுறது. ஸோ இப்போ வந்து ஹேர் வந்து இப்படி தான் இருக்குது. நிறையா அது இதுன்னு ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணாமல் 1-2 ப்ராடக்ட்ஸ் வச்சு கண்டிப்பாக நம்மளுடைய ஸ்கின் அண்ட் ஹேர் கேருக்கு வந்து கொஞ்சம் நேரமாவது டைம் வந்து கொடுக்கணும். என்ன தான் வந்து நியூ மாமா இருந்தாலும் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் டெய்லியும் வந்து பண்ணி பாருங்கள். 1 மந்த்து நல்ல டிஃப்ரெண்ட் வந்து தெரியும். ஸோ அவ்வளோதான், பாப்பாவை கூட்டிகிட்டு வரதுக்கு வந்து கிளம்பிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.